ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1903வது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அந்த பெரிய திருமொழியின் 10ஆம் பத்திலே 6 திருமொழிகளை நிறைவு செய்து 7ஆம் மொழியை இன்றிலிருந்து அனுபவிக்க வேண்டும். ஏற்கனவே 4, 5, 6 திருமொழிகளைப் போல இந்த திருமொழியும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்கள் அடங்கியதாகும். அது பற்றிய இந்த திருமொழி பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணாவதார திருவிளையாடல்கள் தவிர வேறெந்த அவதாரத்தின் வரலாறு லவலேசமும் இல்லாமல் ஒரு கிஞ்சித்தும் இல்லாத கலக்காத ஒரு திருமொழி இந்த 7ஆம் திருமொழியாகும். முழுக்க முழுக்க கண்ணன் எம்பெருமானின் லீலைகளை மட்டும் பேசக்கூடிய திருமொழி இது. வெண்ணெய் களவாடி உரலோடு கட்டின்றிருக்கைக்கு ஈடான பருவத்தை அனுபவித்து பேசினது முன் திருமொழி. அதற்கு மேலே அதற்கு முந்தைய திருமொழி எம்பெருமான் சப்பாணி கொட்டி பாடுவதை பேசிற்று. இந்த திருமொழி வெண்ணையையும் பெண்களையும் ஒரு சேர களவு செய்யும்படியான பருவத்தின் திருவிளையாடல்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கிளர்ந்தது ஆழ்வாருக்கு. அந்த பருவம்தான் அந்த கண்ணன் எம்பெருமானின் குழந்தை பருவம்தான். அவன் செய்த லீலைகள் தான் வெண்ணையை களவாடியது, தயிர் களவாடியது, பெண்களை களவாடியது, இதையெல்லாம் நிறைந்த அந்த பருவம்தான் ஒரு பெரிய மகாபாரதமாய் செல்லுமாயிற்றே. ஆற்றிலிருந்து விளையாடுவங்களை சேற்றால் எறிந்தான் என்று முறையிடுவாரும். அந்த அவன் செய்த லீலைகளை, அவன் செய்த குறும்புகளை ஆயர்வாடியில் இருந்த 5 லட்சம் ஆய்ச்சியர் குடி பெண்களும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட சிலர் வந்து யசோதையிடம் அது பற்றி முறையிடுவார்கள். அவன் செய்யும் குறும்புகளை பற்றி முறையிடுவார்கள். ஆற்றிலிருந்து விளையாடுவங்களை சேற்றால் எறிந்தான் என்று முறையிடுவோரும், வளை துகில் கை கொண்டு காற்றிற்கடியனாய் ஓடியகம் புகுந்தான் என்று முறையிடுவாரும். நாங்கள் குளித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், எங்கள் வளையலையும் உடைகளையும் எடுத்துக்கொண்டு பறித்து கொண்டு காற்றை விட வேகமாய் ஓடி அவன் வீட்டிற்குள் புகுந்து கொண்டான் என்று முறையிடுவோரும், மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்கிறானே என்று முறையிடுவோரும். இது பெரியாழ்வார் திருமொழியிலே ஏற்கனவே இதை பற்றி நாம் நன்றாக அனுபவித்திருக்கிறோம். கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடங்கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து வந்தான் என்று முறையிடுவோரும். ஆக இப்படியாக திருவாய்ப்பாடி முழுவதும் பேராரவாரமாய் செல்லும் பருவமாயிற்றே அல்லது இது. இவன் செய்யாத குறும்புகள் இல்லை. எல்லா இடத்திலும் இருப்பான். அவன் எங்கும் ஒரே நேரத்தில் 10 பெண்களிடம் குறும்பு செய்து கொண்டிருப்பான், வம்பு செய்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட பருவத்திலே உள்ள இவனாலே நோவுபட்டு ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அது போயிற்று இது போயிற்று என்று முறைப்பட அவை கேட்டு அதற்கு யசோதை பிராட்டி இது எங்கே போய் முடியப் போகிறதோ என்று அஞ்சியிருந்தாள். அப்படி இருக்கும்போது அவள் சொல்லும் பாசுரமும் முறையிடக்கூடியவர்கள் சொல்லும் பாசுரமுமாய் நிகழ்ந்தனவற்றை அவர்கள் பாவனையாகவே தான் பேசி அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே திருமங்கையாழ்வார். மிக நல்ல ஒரு கண்ணனுடைய இளம் பருவ திருவிளையாடல்களை, லீலைகளை அனுபவிக்க ஆசை கொண்ட ஆழ்வார் கண்ணனுடைய செயல்களால் வருந்திய பெண்கள் யசோதையிடம் வந்து முறையிடுவதும் அது கேட்டு யசோதை சொல்லும் பதிலுமாக அவரவர் பாவனையாகவே தாம் பேசி அனுபவிக்கிறார். இந்த திருமொழி கிருஷ்ணாவதார லீலைகளை தவிர வேறு அவதாரம், எம்பெருமானின் வேறொரு அவதார வரலாறு சிறிதும் கலக்காத திருமொழியாக உள்ளது என்பதை ஏற்கனவே பார்த்தோம்.
கண்ணனின் இளம்பருவ திருவிளையாடல்கள் அவன் செய்த தீம்புகள் மிக மிக அதிகம். எனவே இந்த திருமொழியும் 14 பாசுரங்களாக நீண்டிருக்கிறது. இதுவரை எந்த திருமொழியுமே 10 பாசுரங்களை தாண்டியதில்லை. இந்த திருமொழி மட்டுமே 14 பாசுரங்களாக நீண்டிருக்கிறது. முன் திருமொழியிலே யசோதை பிராட்டியின் உள்ள கிடக்கையை மனதிலே கொண்டு அவள் பிறர்வாயாலே சொல்வது போல ஆழ்வார் ஈடுபட்டார். அவளும் இவன் சிறிது வளர்ந்த அளவிலே பெண்களை களவு காண கண்டு அஞ்சி இருக்க அந்த ஊரில் உள்ளவர் எல்லோரும் முறையிட்ட அளவிலே அதனை ஆழ்வார் நினைத்து பார்த்து அத்தனை பேருடைய நிலையையும் உடையவராய் இந்த திருமொழியிலே அனுபவிக்கிறார். நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெரும் மன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.